அடிமை பெண் எம்ஜிஆர் எடுத்த படங்கள்லேயே எம்ஜிஆருக்கு மிக மிக சவாலாக அமைந்தது இந்த படம்தான். எம்ஜிஆர் பல காட்சிகளை தன் உயிரை பணயம் வைத்து இந்த படத்தை எடுத்தார்னு சொன்னால் அது மிக இல்லை. குறிப்பாக ராஜஸ்தான் போயிருந்த போது அந்த உச்சபட்ச வெயிலை எம்ஜிஆர் எப்படி சமாளித்தார்? அப்போ எல்லோருக்கும் கடுமையான தாகம். இந்த தாகத்தை எம்ஜிஆர் எப்படி சமாளித்தார் தெரியுமா? படம் எடுக்கிறப்போ அங்கே நிறைய நச்சு பாம்புகள் வந்திருக்கு. இந்த பாம்புகளிடமிருந்து தன்னையும் தன்னை நம்பி வந்தவர்களையும் எம்ஜிஆர் எப்படி காப்பாற்றினார் தெரியுமா? எம்ஜிஆர் இவ்வளவு சவால்களுக்கு மத்தியில் அடிமை பெண்ணை எப்படி வெளியீட்டுக்காக கொண்டு வந்தார்னு தெரியுமா? தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. ஆரம்பமே எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய சவால்கள் காத்திருந்தது. என்ன சவால் அப்படின்னா, இந்த படத்தை எம்ஜிஆரே இயக்கி தயாரிப்பதாக இருந்தது. பல அடி நீளத்துக்கு படத்தின் காட்சிகளை எம்ஜிஆர் எடுத்து விட்டார். அப்போதுதான் எம்ஜிஆர் எம்.ஆர். ராதாவால் சுடப்படுகிறார். இந்த சுடப்பட்ட பிறகு எம்ஜிஆர் மீண்டு வந்ததுக்கு பிறகு இந்த படத்தை போட்டு பார்க்குறார். அப்போ எம்ஜிஆருக்கு என்ன தோணுதுன்னா, இல்லை வேணாம், இதை அப்படியே நிராகரிச்சுட்டு புதுசாக ஒரு படம் எடுப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வருகிறார். தன் நண்பரும் இயக்குனருமான சங்கரை அழைக்கிறார் எம்ஜிஆர். சங்கரிடம் எம்ஜிஆர் சொல்கிறாரு, அடிமை பெண் படத்தை நான் தயாரிக்க போகிறேன், நீங்கள் தான் இயக்குனர், எனக்கு சிறப்பாக இந்த படத்தை இயக்கி தாங்கன்னு சொல்கிறார். சங்கர் பதட்டமாயிறார். இல்லைண்ணே வேணாம், ஏற்கனவே இந்த படத்தை தயாரித்த போது தான் உங்களுக்கு குண்டடிப்பட்டு நீங்கள் உயிருக்கே போராடுற சூழல் ஏற்பட்டுச்சு, அதனால் இந்த படத்தை திருப்பி நாம் தயாரிக்க வேணாம், அப்படியே கைவிட்டுருவோம்னே அப்படின்னு சொல்கிறார். இல்லை இந்த முயற்சியை நாம் எடுத்துட்டோம், இதில் நாம் பின்வாங்கக்கூடாது, நீங்கள் தான் இயக்குனர், படத்துக்கான வேலையை பாருங்கன்னு எம்ஜிஆர் தீர்க்கமாக சொல்லிடுறார். சரிண்ணே ஸ்டூடியோவில் வச்சு இந்த படத்தை எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னபோது, இல்லை இந்த படத்தை பிரம்மாண்டமாக எடுக்கணும், ராஜஸ்தான் போங்க, அங்கே லொக்கேஷன் பாருங்கள், அதே மாதிரி ஊட்டி ஒகேனக்கல் இந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் லொக்கேஷன் பாருங்கள், நிறைய காட்சிகளை அவுட்டோரில் ஷூட் செய்யணும்னு சொல்கிறார் எம்ஜிஆர். ராஜஸ்தான் போகிற சங்கர் பல இடங்களில் அனுமதி கேட்குறார், அனுமதி தர மறுக்கிறாங்க. இதை எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறார். இல்லை ராஜஸ்தானில் அனுமதி தர மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எம்ஜிஆரே ராஜஸ்தானுக்கு கிளம்பி போகிறார். நேராக அன்றைய ராஜஸ்தான் முதல்வரை சந்தித்து ஒரு பெரிய தொகையை ராஜஸ்தானுக்கு நிவாரண தொகையாக கொடுக்கிறார் எம்ஜிஆர். இது ராஜஸ்தானில் உள்ள அத்தனை பத்திரிகைகள்லையும் வருது, செய்திகளாக மக்கள்கிட்ட பரவுது. உடனே எம்ஜிஆர் மீது அந்த மக்களுக்கு மிகப்பெரிய அபிமானம் ஏற்படுது. உடனே அந்த அரசு என்ன முடிவு எடுக்குதுன்னா, இனி எம்ஜிஆர் எந்த பகுதியில் ஷூட் செய்யணும்னு நினைக்கிறாரோ பண்ணிக்கிறட்டும், எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுது. உடனே ராஜஸ்தானில் அடிமை பெண் ஷூட்டிங்கான வேலை மும்பரமாக தொடங்குது. இப்போ என்ன சவால் அப்படின்னா, ராஜஸ்தான் அரண்மனைக்குள்ள சில காட்சிகள் எடுக்கும்போது லைட்டிங் ப்ராப்ளம் வருது. பல இடங்கள் ரொம்ப இருட்டாக இருக்கிறதால பதிவாளர் ராமமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, இங்கெல்லாம் லைட்டே இல்லைன்னு, இங்கே நம்ம நினைக்கிற காட்சிகளை எடுக்க முடியாது அப்படின்னோன்னு எம்ஜிஆர் பல லைட்டுகளையும் லேந்தர் விளக்குகளையும் வரவழைச்சு அந்த அரண்மனையே ஜொலிக்க செய்து இப்போ எடுங்கனுங்கிறார். அப்புறம் காட்சிகள் எல்லாம் அழகாக பிரம்மாண்டமாக எடுக்கப்படுது. அடுத்து அடிமை பெண் படத்தில் எல்லோரும் பாராட்டுகிற அந்த ஒட்டக காட்சி. அந்த ஒட்டக காட்சியில் சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, 1000 ஒட்டகங்கள் வருவது மாதிரியான காட்சி வேண்டும்னே, அப்போ தான் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னோடனே எம்ஜிஆர் கேட்குறார், 1000 ஒட்டகம் நான் கொண்டு வந்துடுறேன், அதை நீ ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வந்துடுவியா அப்படின்னு கேட்குறப்போ, நீங்கள் கொண்டு வாங்க, நான் எப்படி ஃப்ரேமுக்கு கொண்டு வரேன்னு பாருங்க அப்படின்னு சங்கர் சொல்கிறார். 1000 ஒட்டகங்களை எம்ஜிஆர் வரவழைக்கிறார். இந்த ஒட்டகங்களை எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஒட்டகங்களையும் ஒட்டக ஓட்டிகளுக்கும் தண்ணீர் அதிகப்படியாக தேவைப்படுது. லாரியாக கொண்டு வந்து தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. அவ்வளவு உஷ்ணமான வெயில், காலையில் பயங்கரமான வெயில், இரவாயிட்டா பயங்கரமான குளிர். இந்த ஒரு கட்டத்தில் என்னன்னா, எம்ஜிஆர் அவர்களால் இந்த ஒட்டக ஓட்டிகளுக்கு தண்ணீர் கொண்டு வர முடியலை. ஒட்டக ஓட்டிகள் தவிச்சிடுறாங்க, ரொம்ப வெயிலில் ரொம்ப தாகத்தில் தவிச்சிடுறாங்க. எம்ஜிஆரினுடைய கொடை உள்ளம் பதறுது. என்னடா நம்மளை நம்பி வந்தவங்க இப்படி தாகத்தில் தவிக்கிறாங்களேன்னு சொல்லி
பக்கத்தில் என்னங்க இருக்குது அப்படின்னோன்னா, பக்கத்தில் ஒரு கொக்கோ கோலா ஃபேக்டரி இருக்குது அப்படின்னோன்னே, அந்த கொக்கோ கோலா ஃபேக்டரியில் இருக்கிற எல்லா கொக்கோ கோலாவையும் கொண்டு வாங்க, படப்பிடிப்பில் இருக்கிற எல்லோருக்கும் கொக்கோ கோலாவை கொடுங்கள்னு எம்ஜிஆர் சொல்கிறார். நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், அந்த காலத்தில் எம்ஜிஆர் கொக்கோ கோலா கொடுத்தாரா அப்படின்னுங்கிறது. இந்த நிகழ்ச்சியை இயக்குனர் கே சங்கரே பதிவு செய்கிறார். அன்றைக்கு லாரி லாரியாக கொக்கோ கோலா வரவழைக்கப்பட்டு அத்தனை பேருக்கும் கொக்கோ கோலா கொடுக்கப்படுகிறது. இதில் என்ன விஷயம்னா, அன்னைக்கு இருந்த ஒட்டக ஓட்டிகள் ஒட்டகங்களுக்கும் கொக்கோ கோலா கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன சிறப்புனா, பலர் அப்போதான் முதல் முறையாக அந்த கொக்கோ கோலாவையே குடிக்கிறாங்க. பார்க்கையில் எம்ஜிஆர் ஒட்டகத்துக்கும் கொக்கோ கோலா வாங்கி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. அடுத்த சவால் என்ன அப்படின்னா, நச்சு பாம்புகள். அதுவும் அந்த பாலைவனத்தில் இருக்கிற நச்சு பாம்புகள் ரொம்ப மோசமானது. அது ஒரு தடவை தீண்டிட்டா உயிரே போயிடும். மீண்டும் மீண்டும் இயக்குனர்கிட்ட இந்த ஒட்டக ஓட்டிகள் எச்சரிக்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் இங்கே ஷூட் பண்ணுறீங்க, இது கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் பார்டரு, இந்த பகுதியில் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, எல்லாம் சரிதான். ஆனால் இங்கே மோசமான நச்சு பாம்புகள் இருக்குது, யாராவது ஒருத்தரை தீண்டிடுச்சுன்னா அது மோசமாயிரும், அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் வேகமாக இங்கே கிளம்புறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் இதற்கும் ஒரு ஏற்பாடு பண்ணுறார். ஒரு மருத்துவ அணியை வரவழைச்சு அந்த மருத்துவ டீமை கூடையே வச்சிருந்து ஷூட்டிங்கை நடத்துகிறார் எம்ஜிஆர். இப்படி நடத்தினாலும் கே சங்கருக்கு இல்லைண்ணே, இது சரியாக வராது, நாம் எடுத்த வரையும் போதும், மீதி காட்சிகளை நம்ம சத்யா ஸ்டுடியோவில் செட்டு போட்டு எடுத்துக்கலாம், ஒகேனக்கல் ஊட்டின்னு நம்ம சிறப்பாக எடுத்துடலாம்னே அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான காட்சிகளை அங்கேருந்து எடுத்துட்டு கிளம்புறாங்க. அடுத்து பல காட்சிகள் ஒகேனக்கல் பகுதிகளில் எடுக்கப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா, தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு அந்த எம்ஜிஆர் பாட்டு ஒகேனக்கல் பகுதிகளில் எடுக்கப்படுது. அப்போ ஒரு குருவி அங்கே கூடு கட்டி குஞ்சு பொரிச்சிருக்கு. குஞ்சுக்கு குருவி இறை ஊட்டுது. இந்த காட்சி ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒளிப்பதிவாளர் ராமமூர்த்தி அவர்களோட கண்ணில் படுது. அவர் இயக்குனரை கூப்பிட்டு, இப்படி ஒரு காட்சி இருக்குது, இங்கே எம்ஜிஆரை வரவழைச்சு எம்ஜிஆரை வச்சு அந்த காட்சியை எடுத்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எம்ஜிஆர்கிட்ட சங்கர் கூப்பிட்டு, இந்த மாதிரி பார்த்தோம், நீங்கள் அந்த குருவிக்கு பக்கத்தில் இருந்து நீங்கள் இந்த காட்சியை எடுத்தோம்னா மிகச்சிறப்பாக இருக்கும், வாங்க எடுக்கலானுங்கிறப்போ எம்ஜிஆர் மறுத்துடுறார். ஏன் வர்றதில் என்ன தயக்கம் அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட கேட்டப்போ எம்ஜிஆர் பதில் சொல்கிறார், அது ஒரு தாய் குருவி, அது இப்போ தான் குஞ்சு பொரிச்சிருக்கு, அது இறை ஊட்ட போகிறப்போ நாம் போய் அங்கே டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னா அந்த தாய்க்குருவி அங்கே வராமல் போயிடும், அதனால் குஞ்சுகள் கஷ்டப்படும், அதனால் இந்த காட்சி வேண்டாமே அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட சொல்ல சங்கர் உடனே சொல்லியிருக்காரு, அவ்வளவு ஒரு நல்ல மனதுக்காரரு, உங்களை பற்றி மனிதர்களுக்கு தெரியுதோ இல்லையோ நிச்சயம் பறவைகளுக்கு தெரியும், அதனால் அது அப்படியெல்லாம் மிரண்டு போயிடாது, நீங்கள் வாங்க, அது எப்படி உணவூட்டுதுன்னு மட்டும் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த காட்சின்னு சொல்ல எம்ஜிஆர் சரின்னு சொல்லிட்டு வர்றாரு. அந்த காட்சியை மிக அழகாக படம் பிடிக்கிறார் இயக்குனர் சங்கர். இன்றைக்கும் அந்த காட்சியை பார்க்கும்போது எம்ஜிஆரின் மிகச்சிறந்த தாயுள்ளம் தான் நமக்கு நினைவுக்கு வரும்.